ஜனநாயகன் படம் தான் தன்னுடைய கடைசி படம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார். ஆனால் இப்போ சமீபத்தில் வர நியூஸ்லாம் பார்க்கும்போது இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகன் லிங்க் ஆனதுனால அதாவது முதல்ல இது வந்து லீக் ஆன விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லலாம். லீக் ஆகிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். உடனடியாக ஒரே ஒரு இது வந்து எங்களுக்கு ஸ்மெல் பண்ண வரைக்கும் இதை வந்து ஒரு சாதாரணமான ஆளோட படம்னா படம். ஆனால் இது வந்து அவ்வளோ செக்யூர்டாக இருக்க விஷயம். ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராக இருக்கா, இந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்குது. அங்கேருந்து போனால் ஏன்னா படம் வெளியில் வந்தால் அவருக்கு விஜயோடைய திமுகவை பற்றி சில குறைகள்லாம் சொல்லப்பட்டது. அந்த லிங்க்குக்கான வழிமுறைலாம் கிடைச்சு. பட் எனக்கு வந்து பைரட்டை பார்க்குறதுக்கு விருப்பம் கிடையாது. வெளியில் ரிலீஸ் ஆகிட்டதுனால பெருசாக போகலனாலும் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு விருப்பப்படுறாங்க. இதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு ஆணையத்தையும் கோர்ட்டையும் நாடி இந்த படத்தை உடனே பிஃபோர் எலெக்ஷன் ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்காக விஜய் அவர்கள் திரும்ப படம் நடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இதை நீங்கள் கேட்டிங்கன்னா இது பெரம்பூர்லேயும் திருச்சியிலும் வந்து இவர் ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால் அரசியலில் வந்து பெருசாக நமக்கு இருக்காது. இப்போ அதனால் திருப்பியும் கேவிஎனுக்கு அடுத்த படம் அவர் செஞ்சு கொடுக்கலாம். அதே சமயத்தில் வேற ஒரு 2-3 பேர்கிட்டையும் கதை. இப்போது இந்த பிரச்சனையில் ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது சார்? இப்போ இவங்க நினச்சாங்கன்னா கோர்ட்டுமெல்லாம் வெளியில் வந்துச்சு. அடுத்ததாக தலைவர் 173 படத்துலேருந்து சிபி சக்கரவர்த்தி விலகி இருக்காரு. அதுக்கு பதிலாக அஸ்வத் மாரிமுத்து வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான தகவல்கள் வருது. அது உண்மை? அது அஸ்வத் மாரிமுத்து கிட்ட நீ கதை கேட்டிருக்கார். அவருக்கு அந்த கதை பிடிச்சி போயிருக்கு. ஒரு நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய பத்திரிகையில் ஒற்றந்துரை சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நவீன். சொல்லுங்கள் நவீன். ஜனநாயகன் படம் தான் தன்னுடைய கடைசி படம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார். ஆனால் இப்போ சமீபத்தில் வர நியூஸ்லாம் பார்க்கும்போது இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகன் லிங்க் ஆனதுனால செம்மையாக சஃபராக இருக்காங்க. அந்த லாஸை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக விஜய் அவர்கள் இன்னொரு படம் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் உலா வருது. அது உண்மையா சார்? அதாவது முதல்ல இது வந்து லீக் ஆன விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லலாம். லீக் ஆகிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். உடனடியாக நான் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸில் இருக்க முக்கியமான இந்த தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்கிட்ட நான் பேசுகிறேன். பேசி கன்ஃபார்ம் பண்ண ஆமாம் சார் அன்றைக்கே சொல்லிட்டார் எனக்கு. அதை சோஷியல் மீடியாலாம் கூட நான் ஆத்தென்டிகேட்டடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டபோது அவங்க ரொம்ப நொந்து போய் அந்த அவரோட பேர்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. பேசினபோது ரொம்ப நொந்து போய் சொன்னால் இந்த மாதிரி ஆமானா எனக்கே தெரியும். அந்த ஒரு சினிமான்றது வந்து எனக்கு விஜய் மேலே கருத்து வேறுபாடு நிறைய உண்டு சார். பட் அவரோட நடிப்பு எனக்கு பிடிக்கும். நான் அதை ரசிச்சிருக்கேன். அவரோட நடிகரை நான் ரசிச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு முதலீடு போடுறது வந்து மெயினாக யாருன்னா வந்து நடிகர் வந்து நடிச்சுட்டு போயிடலாம், இல்லைன்னா அடுத்த படம். ஆனால் அதில் வந்து முதலீடு போகிறவர் வந்து சொந்த பணமோ கடன் வாங்கின பணமோ என்னவோ தான் போடக்கூடியது அந்த தயாரிப்பாளர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட இயக்குனர். அந்த படம் வந்து நல்லா வந்தால் தான் அந்த இயக்குனருக்கு அடுத்த படம் கிடைக்கும். நீங்கள் நடிகராக இருந்தால் இல்லைங்க அந்த டைரக்டர் தப்பு பண்ணிட்டாரு, இல்லைனா ப்ரொடியூசர் சரியாக ஸ்பெண்ட் பண்ணல, அதனால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவ்வளோ வருத்தப்பட்டு சொன்னால் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணோம். பட் இதை வந்து எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு இது வந்து எங்களுக்கு ஸ்மெல் பண்ண வரைக்கும் இந்த ஸ்டூடியோவில் தான் போயிடுச்சு சார். ஏன்னா அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்தோம் இது ஸ்டூடியோவில் தான் போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எடிட் ரெஃபரன்ஸும் இன்னும் இருந்துச்சு அப்படின்னாங்க. ரைட் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் நடவடிக்கை உடனே போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ணோம். அந்த கம்ப்ளைண்ட் பிரகாரமாக 6 பேரும் இன்னும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. ரைட் ஓகே. நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சாதாரணமான ஆளோட படம்னா பரவாயில்ல. ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டியோட படம் அவ்வளோ சுலபத்தில் போகுது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கு முன்னால் சரத்குமாரோடைய ஜக்குபாய் ஒருவாட்டி போயிருக்கு. ரைட் அது எல்லாம் அதனால். ஆனால் இது வந்து அவ்வளோ செக்யூர்டாக இருக்க விஷயம். ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராக இருக்கா, இந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்குது. அங்கேருந்து போகுதுன்னா அங்கே இருக்க ஒரு முக்கியமான ஆள் மட்டும் தான் அவ்வளோ சுலபத்தில் வெளியிட்டு அவன் வந்து சேஃபாக இருக்க முடியாது. ப்ரொடியூசரும் அதை வந்து விட மாட்டார். ஏன்னா விட்டுட்டாருன்னா ஒரு 500-1000 கோடி வருமானம் வரக்கூடியதை வந்து ஆன்லைனில் விட முடியாது. அப்போ என்ன அப்படின்னு நமக்கு வர தகவல் என்னென்னா இதை வந்து படம் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தாங்க. இவங்களால முடியலை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்து ஆத்தென்டிகேட்டட் கிடையாது. நமக்கு காதுவாக்கில் வெளியிலேருந்து வந்த தகவலுங்க நம்ம கசீர தகவல் வச்சுன்னா இதை வந்து ஏதோ 1-2 கிளிப்பிங் வேணால் இவங்க சைடில் ரிலீஸ் பண்ணலாம், விஜய் சைடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதாகவும் விஜய்னா டேரெக்டாக விஜயோட ஆட்கள் சாச்சா அந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சது போச்சுன்னா வெளியில் இதை வச்சு நம்ம கோர்ட்டு மூலமாக ஒரு ஆர்டர் வாங்கி இந்த மாதிரி எங்களுக்கு நஷ்டம் ஆகுது, இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு அவங்க படம் வெளியில் ஃபுல்லாக வந்துச்சு எங்களுக்கு நஷ்டம்
அதனால் எங்கள் படத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவங்க ஒரு முயற்சி செய்தாலும், ஏன்னா படம் வெளியில் வந்தால் அவருக்கு விஜயோடைய படமும் வெளியில் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகும், அந்த படத்தில் இருக்க சில காட்சிகள் வந்து இவருடைய தேர்தலுக்கு வந்து ஒரு உபயமாக இருந்து இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தேன். அது கொஞ்சமாக கஷ்டம்னு பார்த்தா இது ஃபுல் படமாக போயிடுச்சுன்னுவே சரி ரைட்டு ஃபுல் படமாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர், தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர், அவர் வந்து நான் அந்த செலவெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, எத்தனை கோடி ஆனாலும் பாருங்கள், 500 கோடியோ 300 கோடியோ 400 கோடியோ நம்ம அது சரிங்களா. பட் படத்தை நம்ம எப்படியா வெளியில் வரதுக்கு வழி பண்ணுவோம், இது போனது போட்டோம் பரவாயில்ல, இது வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆச்சுன்னா நமக்கு அதில் பேசப்பட்டால் அதில் வந்து திமுகவை பற்றி சில குறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, கள்ளக்குறிச்சி அந்த சாராய் இன்சிடென்ட்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம இன்னும் பார்க்கல, எனக்கு அந்த லிங்க்குக்கான வழிமுறைலாம் கிடச்சி, பட் எனக்கு வந்து பைரட்டை பார்க்குறதுக்கு விருப்பம் கிடையாது, அதனால் நான் அந்த படத்தை இனி வரைக்கும் நான் பார்க்கல. புரியுங்களா? அது வந்து நான் ஒரு மனசாட்சியோடு நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சும் நான் பார்க்காம இருக்கேன். பட் நம்ம பார்த்துருந்தா இன்னமும் சொல்லலாம். அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து அந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த செல்வந்தர் வந்து ஓகே நம்ம அந்த காமெண்டேட் கூட பண்ணிக்கலாம், போனாலும் போகுது அப்படின்னாங்க. இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இது வெளியில் ரிலீஸ் ஆகிட்டதுனால பெருசாக போகலன்னாலும் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு விருப்பப்படுறாங்க. இதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு விஜய் தரப்புலேருந்து தேர்தல் ஆணையத்தையும் கோர்ட்டையும் நாடி இந்த படத்தை உடனே பிஃபோர் எலெக்ஷன் ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்கிறதா தகவல்கள் தான் வருது. இந்த தகவல்கள் எதுவுமே உறுதி செய்யப்படாத தகவல்கள் இருந்ததாகவும், அவருக்கு வந்து ரிப்போர்ட் பிரகாரமாக இவரே ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பெரம்பூர்லேயும் திருச்சியிலையும் வந்து இவர் ஜெயிக்கிறது கஷ்டம், அதனால் அரசியலில் வந்து பெருசாக நமக்கு இருக்காது, இப்போ அதனால் நம்ம வந்து நடித்து கொடுக்கலாம், அதுக்கு இதை ஒரு சாக்காக வச்சு நம்ம வந்து அடுத்த படத்தை நடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி நடக்கிறதா கேள்விப்பட்டேன். அதனால் திருப்பியும் கேவியனுக்கு அடுத்த படம் அவர் செஞ்சு கொடுக்கலாம். அதே சமயத்தில் வேறு ஒரு 2-3 பேர்கிட்டையும் கதை கேட்டிருக்கதா சொல்கிறாங்க. பட் அவங்க பேரெல்லாம் நம்ம இப்போ சொல்ல வேணாம், இந்த டேரக்டர் அப்படின்ட்டு. இப்போது இந்த பிரச்சனையில் ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது சார்? இப்போ இவங்க நினச்சாங்கன்னா கோர்ட்டுமெலாம் வெளியில் வந்துடுச்சு, இதை வந்து கவர்மெண்ட்டு தான் கண்ட்ரோல் பண்ணணும், சைபர் கிரைமு. அவங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இந்த காப்பியை எரேஸ் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல, பண்ணலன்னும் போது என்னோடய பொருளாதாரம் நஷ்டம் ஆகுது, எங்கள் படம் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு ப்ரொடியூசர் சைடில் அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைடில் அவங்க ஒரு பெட்டிஷனை வந்து தேர்தல் ஆணையத்திலும் கோர்ட்டு மூலிமா வச்சு ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சா பண்ணலாம். ஏன்னா வந்து விஜய் நடித்த படம் நான் வந்து இது தேர்தல் நேரத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதை எங்கேயாவது எதையாவது ஒரு கட்சியே பாதிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்க அந்த கட்சிக்காரங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, இதில் வந்து வேண்டுமென்றே எங்கள் கட்சி இப்படி தாக்கியிருக்காங்க இந்த காட்சிகளில், அதனால் வந்து இது பொய், உண்மைக்கு புறமான விஷயம், இதனால எங்களோட தேர்தல் வெற்றி வந்து பாதிக்கக்கூடும் அப்படின்னு அவங்க பெட்டிஷன் பண்ணால் படம் ரிலீஸ் ஆகும். அதனால் படம் வந்து இவங்க எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் தேர்தல் முன்னால் வர்றது கஷ்டம், வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சார் அடுத்ததாக தலைவர் 173 படத்துலேருந்து சிபி சக்கரவர்த்தி விலகி இருக்காரு, அதுக்கு பதிலாக அஸ்வத் மாரிமுத்து வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான தகவல்கள் வருது, அது உண்மையாது? அதாவது ரஜினிகாந்த் வந்து அஸ்வத் மாரிமுத்துக்கிட்ட முன்னிய கதை கேட்டிருக்கார், அவருக்கு அந்த கதை பிடிச்சி போயிருக்கு, ஒரு நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவராக தான் வந்து கூப்பிட்டு கேட்டதா அந்த கதை. முன்னே வந்து இது ஊடகத்துலலாம் வந்து ஒரு விஷயம் தான். அதே சமயத்தில் வந்து முதல்ல இந்த படத்தை வந்து சுந்தர் சி தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சுந்தர் சியோட அந்த கதை இவங்களுக்குள்ளே எதுவும் ஒத்து போலன்றதுனால நெக்ஸ்ட் வந்து இவருக்கு சொன்ன இதே மாதிரி அஸ்வத் மாரிமுத்து சொன்ன மாதிரியே வந்து இந்த சிபி சக்கரவர்த்தி அவர் இந்த கதையை சொல்லியிருக்கார். அதை தான் ஓகே பண்ணி ஓகேனாங்க. இப்போ அவர் ஏன் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னா வந்து சிபி வந்து இதுக்கு முன்னால் தலைவர் 173 அதாவது ரஜினிகாந்த் 173 உடைய படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னால் நானி கோசரம் ஏதோ தெலுங்கில் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கமிட் ஆகிருக்கிறதா தகவல் வருது. அங்கே வந்து கமிட் ஆகிருக்காரு. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்று அவர் எங்கள் படத்தை முடிச்சு கொடுத்து உங்களுக்கு 173 போய் பண்ணணும், இல்லை அந்த 173 பண்ணுறீங்கன்னா 173ல் இவரையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும், யாரை அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வந்து தே ஷுட் இன்க்ளூட் தம் ஆஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் பண்ணிக்கோங்க. பட் அதில் வந்து ராஜ்கமலுக்கு வந்து அதில் விருப்பம் கிடையாது, எங்களுக்கு தேர்ட் பார்ட்டி நாங்கள் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிராகரிச்சிட்டாங்க. இதன் காரணமாக இந்த படம் தள்ளி போகிறதுக்கு 173ன்றதுக்கு யார் கமிட் ஆனாங்களோ அது வந்து இந்த கதையோட சிபி வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. படியே அந்த கால் ஷீட்டில் வந்து அஸ்வத் மாரிமுத்து வந்து பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படம் நின்றுடுமா அப்படின்னா இது அந்த படம் முடிச்சு கொடுத்து இல்லை காம்ப்ரமைஸ் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இந்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சார் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது? ஏன்னா அவங்க முன்னாடியே பார்க்கணும், ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன், அவர் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு அப்படின்னும் போது அவருக்கு பேக்ராப்பில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு அவங்க பார்த்து தானே சார் செலக்ட் பண்ணாங்க. அதாவது சினிமாவில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதாவது நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி நைட்டு தான் வந்து கடங்காரம் வந்து நிற்பாங்க. ஏன்னா டெய்லி கடங்காரம் வந்து கேட்டுனதுனால மதிக்க மாட்டாங்க சில ப்ரொடியூசர்ஸு.
இல்லை சில ஆர்டிஸ்ட்டுங்க மதிக்க மாட்டாங்க, பரவாயில்ல ஆனால் அந்த கடைசி நேரத்தில் வந்து கழுத்தில் கத்தி வச்சாதான் கேடிஎம் போக முடியாது, என்ஓசி கிடைக்காது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் முன்னாலே பிரச்சனை பண்ணால் கேஸ் போட்டு வேணா கேவியட் போட்டு எதனா பிரச்சனை பண்ணுவீங்க. அதனால் நாங்கள் தைரியமாக எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் பண்ணிவிடும் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கணும். உங்கள் தைரியத்தை ஒழிக்கணும்னா நாங்கள் லாஸ்ட் மினிட்ல கழுத்தில் கத்தி வச்சாதானே நீங்கள் அடங்கி வருவீங்கன்னு அதான் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒழுக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த வியாபார ஒழுக்கம் அப்படின்னுச்சா நான் கடன் வாங்கினேன் அந்த கடனை ஒழுங்காக கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு இது இருந்தால் கரெக்டாக நடக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் கடனை செட்டில் பண்ணாமல் அந்த ஆர்டிஸ்ட்கே தெரியாமல் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல அந்த ஆர்டிஸ்ட்டு பாவம் அவங்ககிட்ட வந்து, சார் உங்கள் படம் இன்றைக்கி பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, நான் அவங்க பேர்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, சார் உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த பிரச்சனை சார், அவன் வந்து பெரிய டார்ச்சர் கொடுக்குறாங்க. அந்த படத்தோட டைரக்டரோ இல்லை ப்ரொடியூசரே வந்து சிலர் தான் ஃபஸ்ட் காப்பியில் பண்ணணும், சார் எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. இந்த ஆர்டிஸ்ட் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயனில் படம் ரிலீஸ்க்கு முன்னால் தான் காசு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணி, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கே நான் வந்து இவங்க கொஞ்சம் வந்து நான் தான் படம் வருதே பண்ணணுமேன்றாங்க. ஆனால் அந்த ஒரு ஒழுக்கம், அதாவது வாங்கின கடனை ஒழுங்காக அடைக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாத ஒழுக்கமற்ற சில தயாரிப்பாளர்களும் சில ப்ரொடியூசர்களும் பண்ணுற ஒரு விஷயம். நான் இந்த விஷயத்தில் சிபி விஷயத்தில் சொல்லணுமா, ஒன்று சிபி அங்கே முதலே சொல்லியிருக்கணும். இதில் வந்து எங்கேயும் ப்ரொடக்ஷன் கம்பெனி தப்பில்லை, இது உண்மை என்றால் சிபி தான் அங்கே தவறு செஞ்சுருக்கார். ஒன்று இவங்கள டாட்ஜ் பண்ணியிருக்காங்க, ஏமாத்துறது பெரிய தப்பு. இவங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க பண்ணியிருப்பாங்க, இல்லையா அங்கே முதல்ல பேசிடணும், பேசி என்ஓசி வாங்கிடணும். இது வாங்காதது முழுக்க சிபியோட தவறு தான் வழிய இங்கே எங்கேயுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையோ இல்லை உலகநாயகன் கமலஹாசனையோ அந்த கம்பெனிங்களையோ எங்கேயுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இதுக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அரைசஸ் ஒன்லி வித் சிபி சக்கரவர்த்தி. இப்போது அஸ்வத் மாரிமுத்து பண்ணுறதா இருந்தாலும் ராஜ்கமல் ப்ரொடக்ஷனை தான் பண்ண போகிறாங்க, தனி இது ராஜ்கமலில் தான் இந்த கால் ஷீட் அப்படியே வந்து அஸ்வத் மாரிமுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லை அப்படின்னா இல்லை நம்ம ரஜினிகாந்த் தான் பண்ணான்னு ஓகே அமிக்கபிளாக அவங்க சால்வ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பேசி சிபிஏ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இப்போ ரஜினி சார் அண்ட் கமல் சார் இணைந்து பண்ணுற படம் முன்னாடி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் டிலே பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டே முன்னாடி எடுக்க வாய்ப்பு இல்லை, கதையே வேறு கதை. அவங்க இதில் வந்து ரஜினி சாரும் பண்ணலாம், கமல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான். இல்லை சார், இப்போ நெல்சன் சார் டிரெக்ஷனில் 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க, அந்த படம் முன்னாடி வந்துட்டு இது பிரச்சனை இருக்கிறது இது பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு போகலாம். அது ஒன்றும் இல்லை, அதை அந்த 173ன்ற கால் ஷீட்டை இவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டைரக்டர்ன்றது அங்கேருந்து இன்னும் வெளியேற்றப்படவில்லை. நாளைக்கு என்னைக்குனாலும் அந்த டைரக்டர் வந்து இதே ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கும் ரஜினிகாந்தையும் வச்சு இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அது 173 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா 174 இல்லை 175 இருக்கலாம். ஆனால் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து சிபியை நம்பி ரஜினி இல்லை, ரஜினியை நம்பி ஒன்று சிபி வந்து, அதாவது ரஜினிக்கு ஒரு படம் பண்ணுறது சிபிக்கு ஒரு பெருமை ஒழிய சிபி கூட படம் பண்ணுறது ரஜினிக்கு ஒரு பெருமையாக இருக்கானா இல்லை, அது கிடையாது. ஏன்னா ரஜினி இஸ் அ சூப்பர் ஸ்டார், புரியுங்களா? அதனால் அதெல்லாம் கிடையாது. அடுத்தடுத்த அப்டேட்ஸை தொடர்ந்து பேசலாம் சார். தகவலுக்கு நன்றி சார். நன்றி நேயர்களே.